நம்ம ஒரு சில வெப்சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்னல் சர்வர் எரர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ஒரு எரர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசர் சைட்லேயும் வந்து எந்த ஒரு எரரும் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ஹோஸ்டிங் சைட்லேயும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ சென்டரில் வந்துட்டு க்ளவுட்ஃபேர் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஈஸியாக வந்து டிஎன்எஸ்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த க்ளவுட்ஃபேரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ChatGPTலேயே வந்து இஷ்யூ வந்து இருக்குது. ஏன்னா இவங்களும் வந்து க்ளவுட்ஃபேர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட்ஃபேர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் க்ளவுட்ஃபேரில் லாகின் பண்ணி அந்த டிஎன்எஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளோட ஹோஸ்டிங் டிஎன்எஸ் வந்து ஐபியை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் என்ன ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா நம்ம க்ளவுட்ஃபேரில் வந்து லாகினே பண்ண முடியல. நம்மளுடைய க்ளவுட்ஃபேர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து நம்மளால் லாகின் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா க்ளவுட்ஃபேரோட கேப்சா இருக்கும்ல, அதை தான் வந்து இந்த க்ளவுட்ஃபேர் லாகினும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு அந்த கேப்சாவே வந்து லோட் ஆக மாட்டேங்குது, லாகின் பண்ணுறக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியே வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் அது வந்து லாக் அவுட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எப்போ சால்வ் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து அப்பப்போ கொடுத்துட்ருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இஷ்யூ வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து UTC டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வந்து இந்தியன் டைமாக கன்வெர்ட் பண்ணி அல்லது நீங்கள் வேறு ஏதோ லொக்கேஷன் இருந்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் வந்துடும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஏதோ ஸ்டேட்டஸில் அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் கூட நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.